ஆளூர் சானவாஸ் சொல்றாரு ஒரு கூத்தாடின்றாரு சொல்றாரு. விஜய் ஒரு உதயநிதி யாரு? உதயநிதி யாரு? சுதந்திர போராட்ட வீரரா? தண்டி யாத்திரை சென்றவரா? ஜெயலலிதா யாரு? கருணாநிதி யாரு? இந்த வார்த்தையெல்லாம் இது பதற்றத்தின் வெளிப்பாடு. இவர் அது நம்ம மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இது இந்த மாதிரி இங்கே மாநாடு இந்த புத்தக வெளியீட்டு விழான்னு கேட்டிங்களா? சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை, ஆனால் சினிமா பார்ப்பறான். ராத்திரியில் போய் சினிமா பார்த்துட்டு அவங்க அப்பா கிளைமேக்ஸில் கண்ணு கலங்கிட்டேன். ரிவ்யூ போடுவாங்க, குடும்பத்தோடு உட்காந்து ரிவ்யூ போடுவாங்க, கதை கேட்பாங்க. எவனையுமே சினிமா எடுக்க விடாமல் மொத்த படத்தையும் இவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்ப்பாங்க. ஆனால் சினிமா செய்திகளை மட்டும் பார்க்க மாட்டான். இது 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 இதுக்கு பின்னாடி கொஞ்சம் சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர்களோட பதற்றம் வெளியாகிறதா? இது என்ன பதில்? இது சினிமா செய்திகள் நான் பார்ப்பதில்லை, நீங்கள் ஒரு லீடரு. ஆமாங்க, நடந்துச்சுங்க, நானும் பார்த்தேங்க டிவியில். நீங்கள் அந்த நிகழ்ச்சியே பார்க்கலன்னா அண்ணாநகர் கார்த்தியும் டிஆர் ராஜாவும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது இந்த விஜய் பற்றி பேசுகிற இந்த நரேட்டிவை மாற்றணும்னு விடிய உட்காந்து தான் இவங்க எல்லாரையும் சேர்ந்து திட்ட விட்டுது. ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி இந்த திசை திருப்பணும்னு பார்த்தாங்க. பட் ஆதவ் அர்ஜுன் தான் 2 நாட்களாக இன்று வரை ஹீரோவாக சமூக வலைத்தளங்களிலும் மற்ற விவாத மேடைகளிலும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பிறப்பால் ஒருவர் முதல்வராவது 2026 நடக்காது என்று ஆதவ் அர்ஜுன் சொன்னதுதான் உதயநிதியை அத்தனை கோபப்படுத்தி இருக்கிறது. அந்தாளுக்கு அறிவே இல்லையா? பிறப்பால் ஒன்றும் அதான் அவ்வளோங்க, அந்தாளுக்கு தெரியாது இது அப்படின்னு நீங்கள் பேசுறது. உங்கள் தந்தையும் பிறப்பால் முதல்வரானவர் தான், மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தலைவரா எப்படி ஆனாரு? திமுக தலைவரா? சரி, இவர் எப்படி துணை முதல்வர் ஆனாரு? சரிங்க, உங்க அப்பா பிறப்பால் ஆகலைங்க, மக்கள் வாக்களித்து முதல்வர் ஆனாரு, நீங்க எப்படி துணை முதல்வர் ஆனீங்க? அந்த கட்சியில் வேற எந்த கேண்டிடேட்டுமே இல்லை. மற்ற எல்லா கேண்டிடேட்டையும் விட்டுருங்க. துரைமுருகனுக்கு கூட அந்த தகுதி இல்லையா? துரைமுருகன் அனுபவம் என்ன, வயது என்ன, எத்தனை ஆண்டுகளாக மாணவர் அணி காலம் முதல் 60கள் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு இல்லாத தகுதி ஸ்டாலினின் மகன் என்பதை தவிர எப்படி உதயநிதிக்கு வந்தது என்ற கேள்வி. இதைத்தானே ஆதவ் அர்ஜுன் சொன்னாரு. உங்களுக்கு அப்படி கோவம் வருது? அதனால தான் கோவம் வருது. ஏனென்றால் ஆதவ் அர்ஜுன் பேசுவது உண்மை என்பது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு அமைச்சர் பாக்கி இல்லாம வரிசையாக வந்து தாமான் பரசன், ரகுபதி ஒவ்வொருத்தராக வந்து உதயநிதிக்கு இளமையிலேயே தகுதி பெற்றவர். ஒரு துர்கா நீ பிரெக்னெண்டாக இருக்கும்போது ஸ்கேன் எடுத்து பார்த்தா உள்ள திமுக ஓடியோடு இருந்தார் இவர். இப்படி வரிசையாக இவர்கள் வந்து பேசுவதற்கெல்லாம் காரணம் ஆதவ் அர்ஜுன் பேசுவது உண்மை என்பது இவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். தெரிந்ததனால்தான் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள்.